வாமா வா. இப்போ விசேஷத்துக்கு போயிட்டு வர்றியா? ஆமாங்க. விசேஷம் எப்படி இருந்துச்சு? ஏன் கேட்குறீங்க? வெயிலில் போயிட்டு வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. அப்படியா? உடம்பெல்லாம் ஒரே வலியா இருக்குது. வலியா? ஆமாம். அங்கங்கே வலிக்குதா? எல்லா இடத்துலையும் வலிக்குதா? இப்படி கேட்டால் என்ன சொல்லுவாங்க? சரி சரி. என்ன பளபளன்னு இருக்கீங்க? பளபளன்னு இருக்கிறதுனால எங்க விசேஷத்துக்கு போயிட்டு வந்தியா? இப்பதான் போயிட்டு வந்தேன். அப்படியா? வந்துட்டு தான் வந்து உட்காந்தேன். அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்துட்ட. என்னையும் தான் கூப்பிட்டாங்க, நீ என்னாலும் வர முடியல. ஏன் வரல? எனக்கு ஒரு வேலை, வெளியூர் போயிட்டேன், அதனால வர முடியல. அப்படியா? விசேஷம்லாம் எப்படி போச்சு? நல்லா போச்சா? நல்லா தான் போச்சு. போயிட்டு வர்றதுக்குள்ள ரொம்ப நல்ல கூட்டமா? கூட்டம்லாம் நிறைய இருக்காங்க. நிறைய பேர் வந்தாங்களா? அதெல்லாம் நிறைய வந்தாங்க. எங்க சொந்தக்காரர் நிறைய வந்தாங்க. எல்லாம் பார்த்து பேசிட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்படியா? குழந்தை நல்லா இருக்கா? குழந்தை சூப்பரா இருக்குது. பையனா பொண்ணா? பையன். என்ன பேர் வச்சாங்க? பேர ஏன் அந்த கொடுமை கேக்குற? இப்ப வைக்கிறவங்களுக்கு வாயிலே நுழைய மாட்டேங்குது பேரு. அப்படியா? என்ன நீ இப்படி சொல்றீங்க? என்ன பேர் வச்சாங்க? 2 நாளைக்கு முன்னாடி தான் என் தம்பி வீட்டு விசேஷத்துக்கு போனாங்க. என் தம்பி பையனுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னு கேளு. என்ன பேர் வச்சாங்க நீ? சாக்லேட். ஆமா, சாக்லேட். என்ன சிரிக்கிறீங்க? நிஜமா அந்த பேர் வச்சாங்க? ஆமா, ஸ்வீட்டா வைக்கணும்ங்கறக்கா சாக்லேட்னு வச்சிட்டாங்க. பையன் பிறந்தனால சந்தோஷத்தை கொண்டாடுற மாதிரி ஸ்வீட்டா வச்சிட்டாங்க. ஓ, சாக்லேட். அப்ப சாக்லேட் எப்படி கூப்பிடுறது? பாதி பேரை ஷார்ட்டா கூப்பிடணும். எப்படி கூப்பிடுறது? சாக்குன்னு கூப்பிடலாம். வந்தனே வர ஷாக்கு ஷார்ட்டா கூப்பிடுறக்கு. சாக்லேட் இல்ல. விருந்தெல்லாம் எப்படி போச்சு? நல்லா போச்சா? விருந்தெல்லாம் பலமா இருந்துச்சு. ஒரு பொடி பிடிச்சிருப்பேன். அதெல்லாம் நல்லா பிடிச்சி. 16 வகையாமா? 16 வகை. 16 வகை. ஆமா, நடக்க முடியாம வந்திருப்பியே. சாப்பிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். ஓ, நடக்க முடியாம. இதனால இன்னும் 2 நாள் கழிச்சு வந்து சொல்லிருக்காங்க. எதுக்கு? அசைவ விருந்துக்கு. அதுக்கு வேறயா? சரி, அதுக்கு அண்ணனையும் கூட்டிட்டு போயிருக்கேன். சாமி. வேண்டாம். ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்களும் போய் அண்ணி கூட போய் ஒரு பொடி பிடிச்சிட்டு நினைக்க மாட்டாரு. அண்ணி தொல்லை விட்டுதே அப்படின்னு சொல்லி. சரி, அங்க போனா நீ பாட்டுக்கு வயிறு மூட்டை துண்ணிட்டு எந்திரிச்சு நடக்க முடியாம இருந்தா யார் உன்னை தூக்கிட்டு வருவா? இல்ல, ஆமா, அதுக்கு வேண்டாம். அப்புறம் அண்ணா சாப்பிடாம தான் வரணும். நீ தூக்கி உன்னை தூக்கிட்டு. ஆமா, கடைசி வரைக்கும் என்ன பேர் வச்சாங்கன்னே சொல்ல மாட்டேங்கிற. அதுதான் சொல்லியாச்சுல்ல. என்ன பேர்? அது உன் தம்பியோட பையன். இந்த குழந்தைக்கு என்ன பேர் வச்சாங்க? ஹார்லிக்ஸ் வச்சாங்க. இப்பதான் வந்து சொல்லி சிரிச்சுட்டு இருந்தேன். இதெல்லாம் பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்துல எப்படி வச்சாங்க பேரு? எப்படி வச்சாங்க? கருப்பாயி, கருப்பாயி, முத்தாயி, முருகாயி, வச்சாங்க. எவ்வளவு இப்பெல்லாம் வைக்கிறாங்களா? அது உண்மைதான். அப்படியே உங்க அம்மா லட்சுமின்னு வச்சாங்க. கருப்பாயின்னு வைக்க வேண்டியதானே? கருப்பாயின்னு வைக்க வேண்டியதானே? அடுத்த ஜெனரேஷன். இப்போ வர ஜெனரேஷன் தான் வாயில் நுழையாத பேர் வைக்கிறாங்க. இதே மாதிரி வீடியோவை, ஜாலியான வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே, பை பாய்.